சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தையில் சின்ன வெங்காயத்தின் விலை அதிகரித்துள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களை இந்த செய்தியாளர் கீதா வழங்க கேட்கலாம். கீதா, இது தொடர்பான முழு விவரங்கள் என, மற்ற காய்கறிகளின் விலையும் என்னென்ன விற்கின்றது? சென்னை கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தைக்கு தமிழ்நாட்டில் உள்ள மற்ற மாவட்டங்கள் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து காய்கறிகளின் வரத்து எப்போதும் இருக்கும். குறிப்பாக கோயம்பேடு மொத்த காய்கறி சந்தைக்கு வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய காய்கறிகளின் வரத்து 6000 முதல் 7000 டன் வரை எப்போதும் இருக்கும். தற்போது அந்த வரத்து குறைவு காரணமாக காய்கறிகளின் விலை சற்று அதிகமாகி இருக்கிறது. குறிப்பாக இன்று சின்ன வெங்காயத்தின் விலை மொத்த வியாபாரத்திலேயே 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனை கடைகளில் அது 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. கடந்த மாதம் அதிக மழை மற்றும் இந்த மாதம் பனிப்பொழிவு காரணமாக காய்கறிகளின் விலைகளில் கடந்த மாதமும் இந்த வாரமும் விலை சற்று ஏறியும் இறங்கியும் காணப்படுகிறது. குறிப்பாக தற்போது சின்ன வெங்காயத்தின் வரத்து குறைவு காரணமாகவே இந்த விலை 90 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது நம்மளிடம் சிறு குறு மொத்த வியாபாரிகள் சங்க தலைவர் இருக்கிறார். அவரிடம் சில காய்கறிகளின் விலைகளை கேட்கலாம். அண்ணா வணக்கம். சின்ன வெங்காயத்தின் விலை 90 ரூபாய்க்கு விற்குது. சில்லறை விற்பனை கடைகளில் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. எவ்வளவு வரத்து வருது? எந்த அளவுக்கு விற்பனை ஆகும்? சின்ன வெங்காயம் பொறுத்த வரைக்கும் வந்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி, அதுக்கப்புறம் ஒட்டஞ்சத்திரம், இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஒசூர், இந்த மாதிரி பகுதியில் அதிகமாக விளைச்சலான இருக்கும். ரொம்ப அதிகமான விளைச்சல் நம்ம திருச்சி மாவட்டத்தில் அதிகமாக விளைச்சல் இருக்கும். இங்கே போதுமான அளவுக்கு விளைச்சல் இருந்தும் இந்த வாட்டி மழை விட்டு பெஞ்சதால் அங்கே சாகுபடி கொஞ்சம் பாய்ச்சிருக்கு. இதனால தான் வரத்து குறைஞ்சிருக்கு. எப்போவுமே இந்த மாதத்தில் சின்ன வெங்காயம் 60 ரூபா 50 ரூபாய்க்கு விற்கும். இன்றைக்கி 90 ரூபாய்க்கு இருக்குது. அதாவது மொத்த விற்பனை முதல் தரம் 90 ரூபாய்க்கும், ரெண்டாவது தரம் 60 ரூபா 70 ரூபாய்க்கும், மூன்றாம் தரம் 50 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் மூன்றாம் தரம் நல்லா இருக்காது. இந்த வெங்காயம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வரத்து குறைவால தான் இந்த விலை ஏற்றணும். இதை விட இன்னும் அதிகமாக தான் விற்கணும். ஏன்னா இந்த பெரிய வெங்காய விலை குறைஞ்சதால் இந்த சின்ன வெங்காய விலை 90லேருந்து 100 ரூபா விற்றுன்னு இருக்குது. எப்பவுமே வெங்காயம் காய்கறிகளோட வரத்து டன் கணக்கில் கோயம்பேடு மொத்த சந்தைக்கு எவ்வளவு வரும்? இன்றைக்கி எவ்வளோ வந்திருக்குது? அதனால தான் விலை குறைவா? அது மொத்தமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நாளைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு 7000லேருந்து 8000 டன் காய்கறி தேவை. அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு 300லேருந்து 400 டன் சின்ன வெங்காயம் தேவைப்படும். பெரிய வெங்காயம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா 1000லேருந்து 1200 டன் பெரிய வெங்காயம் தேவைப்படும். மற்ற காய்கறிலாம் பரவலாக ஒரு 5000லேருந்து 6000 டன் காய்கறி எல்லாமே பரவலாக தான் இருக்குது. மற்ற காய்கறிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா விலையும் ஒரு நார்மலாக தான் இருக்குது. அதாவது வெண்டைக்காய், கத்திரிக்காய், பாவக்காய், புடலங்காய், முருங்கைக்காய், இந்த மாதிரி காய்கறிலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ரொம்ப குறைவாக தான் விற்கணும். இன்றைக்கி தொடர்ந்து மழையின் காரணத்தால் சில இடத்துல காய்கறி குறைவாக இருந்ததால் இங்கே கம்மியாக வருது. இதனால தான் எல்லா காய்கறி விலையும் கொஞ்சம் ஓரளவுக்கு விலை ஏற்றத்தில் இருக்குது. கத்திரிக்காய் விலைலாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 30 ரூபா விற்க வேண்டிய கத்திரிக்காய் இன்றைக்கி 50 ரூபாய்க்கு விற்கிது. காரணம் வரத்து குறைவால் தான் இந்த விலை ஜாஸ்தியாக விற்கிது. குறிப்பாக போன மாதத்துலேருந்து இந்த மாதம் வரையும் முருங்கைக்காயும் பூண்டு விலையும் அதிகமாக விற்றுட்டே வருது. அதுக்கு என்ன காரணம்? அது எப்போ விலை குறையும்னு எதிர்பார்க்கலாம்? அதாவது பூண்டு விலை பொறுத்த வரைக்கும் புது ரகம் பூண்டு வர தொடங்கி இருக்குது. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1 கிலோ பூண்டு 400லேருந்து 500 வரைக்கும் போயிருந்து. அதேமாதிரி முருங்கைக்காய் 1 கிலோ 400லேருந்து 380 ரூபா போயிட்டுருக்கு. இன்றைக்கி படிப்படியாக குறைஞ்சி முருங்கைக்காய் 180லேருந்து 150 ரூபாய்க்கு வந்திருக்கு. அதேமாதிரி பூண்டு 350 ரூபா ஃபஸ்ட்டு ரகம், ரெண்டாவது ரகம் 250 ரூபா, மூன்றாம் ரகம் 200 ரூபா இருக்குது. இன்னும் மேலும் குறையதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த வரத்து குறைவு காரணம் அதிக பனிப்பொழிவா இல்லை மழை காரணமாக? எப்போ இந்த வரத்து குறைவு சீராகும், விலை சீராகும்னு எதிர்பார்க்கலாம்? அதாவது எல்லா காய்கறி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சாவே வர்றதுக்கு தாமதமாகும். அதேமாதிரி விவசாய இடத்துல பறிக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும். இதனால தான் நம்ம அந்த வரத்தை பொறுத்து தான் விலையை ஏற்றுவாங்க. பனிக்காலத்தில் அதிகமான விளைச்சல் வரும். ரொம்ப அதிகமான பனி பெஞ்சதுன்னா விளைச்சல் கம்மியாயிடும். ஸோ அதனால் காலநிலை மாற்றம் இப்போ இருக்கிறதால விவசாயம் பண்ணுற இடத்துல கொஞ்சம் அந்த ஒரு ஏக்கரில் கிட்டத்தட்ட 10 டன்னு இப்போ விளையக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 டன்னு காய்கறி தான் வருது. இதனால தான் இந்த தட்டுப்பாடு ஏற்படுது. கோயம்பேடு மொத்த வியாபாரி சந்தைக்கு வரத்து குறைவு காரணமாக சின்ன வெங்காயத்தின் விலையும் காய்கறிகளின் விலையும் அதிகமாக விற்பதாக வியாபாரி தெரிவித்தார். பல நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி கீதா.
சின்ன வெங்காயம் சில்லறை விலையில் 100 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகின்றது. கடந்த வாரம் கிலோ சின்ன வெங்காயம் 70 ரூபாயாக இருந்த சூழலில் தற்போது விலை அதிகரித்து 100 ரூபாயாக விற்கப்படுகிறது. பிற காய்கறிகளின் விலை பெரிய அளவில் மாற்றம் இல்லை என்றாலும் சின்ன வெங்காயத்தின் விலை மற்றும் கடந்த வாரத்தை ஒப்பிடுகையில் தற்போது 100 ரூபாய் விலை உயர்ந்து விற்கப்பட்டு வருகின்றது. கடந்த வாரம் 70 ரூபாயாக விற்கப்பட்ட சின்ன வெங்காயம் தற்போது 100 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.